காய்ஸ் நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 70 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அந்த பெரிய எல்டர் தான் வந்து கிரேட்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 லீஃப் பர்பிள் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் சலிவாவையும் சேர்த்து வந்து இவன் எடுத்திருக்கான். இல்யூஷனில் மட்டும் இல்லை, அவன் வந்து ஒரே கலரில் வந்து 2 மாங்காய் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் அந்த இடத்துல வந்து கில்லிங் போர்ட்ஸ்லாம் வந்து இருக்குமே, அது எப்படி அவன் வந்து அந்த இல்யூஷன்லேருந்து வந்து தப்பிச்சு வந்திருக்க முடியும் அப்படின்னு அந்த டீச்சர் வந்து கேட்குறப்போ, உனக்கு என்ன தெரியும், அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லீஃப் ரூட்டை வந்து அவன் கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த இல்யூஷன் மிரரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கடந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த எஃபெக்டில் வந்து அவன் வந்து முதல்ல வந்து போல் ஹாவ் பில்லை வந்து எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அது கூட வந்து க்ரோன் ரோன் அப்புறம் போ ஹால் பில் இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி அவன் வந்து எடுத்தானா அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்டில் இருந்து அவனால் வந்து தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த மான்ஸ்டரை வந்து அவனால் அட்டாக்கும் வந்து பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீச்சர் வந்து கேட்குறப்போ, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணதை விட ஆன்சர் சூப்பராக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ இந்த ஆன்சர் வந்து உங்களுடைய ஆன்சர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுவார்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து போவார். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் கிங் கிராஸை வந்து எடுக்கிறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் ஸ்பைடர் வந்து உங்களுக்கு அடிச்சிச்சுன்னா அதில் இருக்க ரத்தம் வந்து உங்கள் உடம்புல வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பரவிட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒயிட் பிளேடு ஸ்லீப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இது என்னால் வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிற மாஸ்டர் லீ என்ன சொல்கிறாரு, இதுவும் கரெக்ட் ஆன்சர்னு சொல்கிறாரா? ஆமாம், இது வந்து பர்ஃபெக்ட்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பிளேடு பாய்சனோ ஸ்பைடரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறப்போ அது வந்து உடம்புல வந்து உடனே வந்து பாய்சன் வந்து உடம்புல வந்து ஏறிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் வந்து அந்த லீஃப் எடுத்து அவன் வந்து மேலே இருந்து அந்த லீஃப் எடுத்து அவன் வந்து அந்த பாய்சனை வந்து க்ளீன் பண்ணானா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒருவேளை அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹயாங் ஹூ ட்ரீயில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவன் இன்னும் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். இந்த ஸ்ட்ரகிள் இருந்து அவன் கண்டிப்பாக வந்து தப்பிச்சே வந்திருப்பான். ஒரு ஹியூமன் லெவலில் மார்ஷல் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்சனால் வந்து கொல்லப்படுறதுக்கும் வந்து நேரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து கேட்குறப்போ, அப்போ தான் வந்து நான்சென்ஸ் மாதிரி பார்க்காத, மோஸ்ட் பவர்ஃபுல்லான அந்த ஒயிட் பிளேடு பாய்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் வந்து அது வந்து ஒரு வெனாமாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, உடனே வந்து அந்த 2 ஸ்பைடரையும் வந்து கொண்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து ஹியூமன் லெவல் வாரியர் கூட வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸையும் வந்து அவனால் எடுத்திருக்க முடியும். இவனை எதுக்காக நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணீங்க, அந்த ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீவுடைய லீஃபையும் அந்த ட்ராகன் சலிவாவோ எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து போவான். ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது தான் அந்த ஸ்பைடர் வந்து கிடைக்கும். அந்த ட்ரீவுடைய லீஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடருக்கான மருந்து, அதை தான் வந்து அவர் சொல்கிறாரு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்புறமேட்டு இவ்வளோ பிக் பிரெயின் இருக்கிறவனை நீங்கள் எதுக்கு இதுக்கு வந்து 0 போட்டிங்க, அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினும் வந்து சரியாக தான் வந்து ரைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மட்டும் இல்லை அந்த பாய்சனுக்காக வந்து நீங்கள் அந்த சலைவாவையும் வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து இவன் கரெக்டாக எழுதியிருக்கான், இதை வந்து பர்ஃபெக்டாகவும் வந்து எழுதியிருக்கான், இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு 100க்கு 100 மதிப்பெண் போடுறேன், இவ்வளோ பெரிய ஜீனியஸாக இவன் யார் சொல்லிட்டு பார்க்குறப்ப குயின்சான்னு சொல்லிட்டு அவன் பேர் வந்து இருக்கும். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான வீடு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, சரி இப்போ வந்து நான் இது திருத்திட்டின்ல அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் மாஸ்டர் நாங்கள் ஆல்ரெடி வந்து திருத்தி நாங்கள் வந்து ரிப்போர்ட்டை அமுச்சிட்டோமே, இப்போ வந்து அங்கே போயிட்டு அங்கே ரிப்போர்ட்டை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ, முட்டாள் நீங்கள் ஏன்டா தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே போய் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த எல்டர் போவார். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு வந்து ஒருத்தன் வெளியே வந்துட்டு, இந்த ஃபஸ்ட் லெவல் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவங்கள பற்றி நான் சொல்கிறேன், அவங்களாம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா
லூ யுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து 90 பாயிண்ட்டுன்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு வந்து அவன் வந்து சந்தோஷம் அடைவான். அது போல் வந்து அந்த பெரியவர் வயசான ஒரு பெரியவர் வந்து எக்ஸாம் எழுத வந்தார்ல, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் இன்னொருத்தனையும் வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஷான் யுவான் அவன் வந்து 91% அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லேடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுவாங்க. உடனே அவன் பாஸ் பண்ணதை பார்த்து அந்த சேல்ஸ் கேர்ள் தான் வந்து எனக்கான பிரின்சஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லுவாள். உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து அதில் வராது, ஏன் என்னுடைய பேர் வந்து இதில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, இதில் இருந்த லிஸ்ட்டை தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே வந்து அந்த இடத்துல வந்து பெரிய எல்டர் வந்து யார் குயின்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வெளியே வருவார். இத்தோடு வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.